ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். ஏப்ரல் 2 11:38 ஆகுது. நிஃப்டி 50 லைவ் ட்ரேட் தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு டே நமக்கு வந்து ஒரு எஸ்எல் டே, ஸோ அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் எடுத்திருந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ஏரியாவில் தான் நான் எடுத்திருந்தேன். எங்கன்னா லைக் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிட்றேன், உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஸ்வீப்பு, சாக்கு, சிஹெச்னு போட்டுக்கிறேன். இங்கே நான் வந்து என்ட்ரானது பிரேக்கர் பிளாக் தான். எப்பயும் போல தான் என்ட்ரி, இந்த பிளாக்ல தான் என்ட்ரானேன். என்னோட டார்கெட் ஹை. இங்கே வந்து 9 பாயிண்ட் எஸ்எல், இது எஸ்எல், இது டார்கெட்டு. ஆனால் எஸ்எல் அடிச்சிருச்சு. பட்டு நம்ம வந்து ட்ரேடிங் பிளானை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? அது எஸ்எல் அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரேடிங் செட்டப்பு அந்த பிளானை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது எடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸ்பீட் அப்பு, அதுக்கப்புறம் இந்த டோஜி, அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட்டு இந்த கேண்டில் இங்கே ஸ்வீப் ஆகி வரது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஓகே பையின்னு பார்த்தேன், அது எஸ்எல் அடிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் அப்போ தான் என்ன புரிஞ்சிச்சு, மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி பத்தலை, இந்த செல்ஸ் அடியும் வேணுன்ற நினைக்கிறான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்றதான் என்னோட ஒரு பிளான்லேயே இருந்தது. ஸோ அது எனக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி இருந்து, எஸ்எல் அடிச்சிட்டு தான் நீ வந்து திரும்ப இந்த இடத்துல பை நீ போடுவியா அப்படின்னு இருந்தது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு வியூவாகவும் இருந்தது. இதோட பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அவைலபிள். எத்தனை மணிக்கு என்ட்ரு ஆயிருக்கேன்? 10:02க்கு இந்த ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கேன். ஆனால் இது 10:02க்கு என்ட்ரு ஆயிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு இந்த பார்க்கும் போதே தெரியும் பாருங்களேன், க்ளீனாக ஒரு விஷயம் தெரியுதா? ஸ்வீப்பு, அந்த ஸ்வீப் பண்ண வேகம், இந்த செல் ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க பையன் வந்து இன்ஜெக்ட் அடிச்சுட்டு அந்த வேகம் தெரிஞ்சு பாருங்கள், டக்குன்னு ஒரு க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள் மேலே போயிட்டு. ஸோ அதனால தான் நான் இங்கேயே என்ட்ரு ஆனது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய செட்டப்பை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் செட்டப்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஐயோ இன்றைக்கி வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு, நம்ம வந்து நாளைக்கு வேறு செட்டப்பை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா ஒரு செட்டப் எடுத்து அதை 100 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் 100 செட்டப் எடுத்து டெய்லி ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எஸ்எல் அடிச்சிருச்சுன்னா நாளைக்கு வேறு செட்டப்பு, நாளைக்கு வந்து அது டார்கெட் போயிடுச்சுன்னா அந்த செட்டப் ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த செட்டப் வந்து 2 நாள் கழிச்சு அது எஸ்எல் அடிச்சிச்சுன்னா வேறு ஒரு செட்டப்பை ட்ரை பண்ணுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு செட்டப் எடுத்து 100 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நாளைக்கு ப்ராஃபிட் ஆகலான்னு நினைக்கிறாங்க. பட் வந்து இந்த ட்ரேடிங் இதில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமே வந்து சீக்கிரமாலாம் வந்து சக்ஸஸ்லாம் ஆக முடியாது. ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். அதனால தான் நம்ம சேனல் பேர் டிஎஃப்சி ட்ரேடர்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் நமக்கு, அது போக போக நமக்கு வந்து அது கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரி போகணும், அந்த இடத்துல தான் வந்து டார்கெட் வைக்கணும் அப்படின்றது அது போக போக பண்ணும். அது வந்து ஒரே செட்டப்பை பண்ணால் தான் அந்த விஷயமும் நமக்கு தெரியும், மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பிஓஎஸ்னால் என்ன, சார்ட்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுது. பட் ஆனால் அந்த எந்த பிஓஎஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகும், எந்த பிஓஎஸ் வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இதுவும் ஒரு பிஓஎஸ் தான்.
இதுவும் ஒரு பிஓஎஸ் தான். இதில் நான் எதில் ட்ரேட் பண்ணுவேன்னா, நான் இதில் தான் ட்ரேட் பண்ணுவேன். நான் இதில் ட்ரேட் பண்ண மாட்டேன். அதை பற்றி பேசுவோம். ஏன் நான் இதில் ட்ரேட் பண்ணுவேன், நான் எந்த மாதிரி ஆர்டர் பிளாக் எடுக்கிறேன், எந்த இடத்துல பிரேக்கரை மார்க் பண்ணுறேன், எந்த இடத்துல அந்த லிக்விடிட்டி வந்தால் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத நம்ம அதை வந்து மேற்கொண்டு பேசுவோம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கவுண்ட் கொஞ்சம் அதிகமாகட்டும், கொஞ்சம் வீடியோ நம்மளது ரீச் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சேனல் ஓப்பன் பண்ணதே அந்த ஒரு ரீசனுக்காக தான். இந்தியன் மார்க்கெட்டில் இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ண முடியுமா? எஸ்எம்சி இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ யூஸ் பண்ணுவீங்கன்னு. நான் யூஸ் பண்ணுறது எஸ்எம்சி தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அது வந்து என்ன சொல்கிறது, எஸ்எம்சி பியூர் லிக்விடிட்டி. நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த லிக்விடிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா அங்கே தான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அங்கே பை ஆர்டர் செல் ஆர்டர் போடுவாங்க. அதை வந்து தான் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம அதை பண்ணுவோம். நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், என்ன மாதிரிலாம் வந்து ட்ரேடில் வந்து பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணால் அது வரையும் போகும், அளவுக்கு மீறி டார்கெட் வைக்கக்கூடாது, அளவுக்கு மீறி வச்சா அது ரிட்டர்ன் வந்து அடிச்சிருவோம் அப்படின்ற பற்றிலாம் நம்ம வந்து பேசுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரெயிலர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ட்ரேடிங் யாராவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ இப்படியும் பண்ணலாமா, புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரியும். ஸோ தேங்க்யூ, பாய்.